நான் உங்கள் மணிநன் பிரபாகரன். வணக்கம். ஸோ இன்னைக்கு எபிசோட் என்ன பார்க்க போறோம்னா, சனி பகவானை பற்றி தான் பார்க்க போறோம். ஸோ தர்மகாரகன், நீதிமான் அப்படின்னு சொல்றக்கூடிய நம்ம சனி பகவான் தான். ஸோ சனி உண்மையிலேயே எப்படிப்பட்ட ஒரு கிரகம் அப்படிங்கிறத இன்னைக்கு பார்க்க போறோம். நம்ம இன்னைக்கு சிறப்பு விருந்தினரா நம்ம ஜெகதீஸ்வரன் சார் வந்திருக்காரு. வணக்கம் சார். வணக்கங்க. ஸோ சேனலுக்கு வந்து ரொம்ப சந்தோஷம் சார். ஏன்னா இன்னைக்கு வந்து ஒரு மிகப்பெரிய டாபிக்காக தான் உங்களை கூப்பிட்டுருக்கோம். கண்டிப்பா. சனி பகவான் அப்படின்னு சொல்லும்போது எல்லாருக்கும் எதிர்பார்த்துருக்கு. இப்போ 7.5 சனி இருக்கு, அஷ்டம சனி இருக்கு, அர்த்தாஷ்டம சனி இருக்கு, கண்டக சனி இருக்கு. ஸோ இந்த மாதிரி சனியை பத்தி நிறைய விஷயங்கள் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பேச போறோம். ஸோ சனி பகவான்னா யார் சார்? அதாவது ஒரு ஜாதகத்துல முக்கியமான கிரகங்கள் எடுத்துக்கிட்டா கூட சனி பகவான் முக்கியமான கிரகம் தான். ஏன்னு கேட்டீங்கன்னா, ஒரு ஜாதகத்துல 2.5 வருஷத்துக்கு ஒரு ராசியில இருந்து மற்றொரு ராசிக்கு இடம்பெயர வர்றது யாருன்னா, ஒரு பொறுமையா நகரக்கூடிய கிரகம் எதுன்னா சனி பகவான். இந்த சனி வந்து பார்த்துட்டீங்கன்னா நம்மளுடைய கேரக்டர் நமக்கு தெரிய ஆரம்பிக்கும். சனி வந்து பார்த்துட்டீங்கன்னா நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா சனியா கெட்டவர் அப்படின்னு நினைக்கிறாங்க. அது கிடையாது. சனி வந்து நம்ம நல்லது பண்ணா நமக்கு 4 மடங்கு நல்லது பண்ணும். நமக்கு ஒருத்தருக்கு தீமை செஞ்சா நமக்கு அது தீமைகளா மாறும். அதுதான் சனி. சனி வந்து ஒரு நீதி நேர்மை, ஒரு நீதிபதியா இருக்கக்கூடியவர். சரிங்களா? நம்ம செய்யக்கூடிய செயல்களுக்கு ஒரு நீதிபதியா இருந்து அதுக்கு வழி நடத்தக்கூடியவர் யாருன்னா சனிதான். அதே மாதிரி ஆயுள்காரகன் எடுத்துட்டாலும் ஒரு ஜாதகத்துல சனி பகவான். அதே மாதிரி இப்ப சனி பகவான் யாருக்கு நல்லது செய்வார், யாருக்கு தீமை செய்வார் சார்? கண்டிப்பா. இப்ப வந்து பாத்தீங்கன்னா சனிங்கிறது வந்து பாத்துட்டீங்கன்னா யோகக்காரகன் அப்படின்னு நம்ம பார்த்துட்டு எந்த ராசின்னு வந்து பாத்துட்டீங்கன்னா மகர ராசியும் கும்பராசி வந்து பாத்துட்டீங்கன்னா சனியோட வீடு அதிபதி. அதே வந்து அதிபதி. அது இல்லாம வந்து பாத்தீங்கன்னா துலா ராசியில வந்து பாத்துட்டீங்கன்னா சனி வந்து உச்ச கிரகம். அப்படி பார்க்கும் பொழுது சனி வந்து பாத்தீங்கன்னா மகர ராசிக்கும் கும்பராசிக்கும் ரிஷப ராசிக்கும் துலா ராசிக்கும் வந்து யோகக்காரன். இந்த வீட்டுல இருந்தா சனி வந்து நல்லது பண்ணுவாரு. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா சனி வந்து கொஞ்சம் ஒரு சுமாரா ஆகாத கிரகங்கள் எது அப்படின்னு நம்ம பாத்தீங்கன்னா எந்த ராசி நம்ம பாத்தீங்கன்னா இப்ப சனிக்கு வந்து பாத்துட்டீங்கன்னா சூரியன் வந்து சிம்ம ராசி. இந்த சிம்ம ராசிக்கு வந்து பாத்துட்டீங்கன்னா கொஞ்சம் ஆகாது. சனி எடுத்துட்டாவே சிம்ம ராசிக்கு ஆகாது. ஏன்னு கேட்டீங்கன்னா சனி வந்து பாத்துட்டீங்கன்னா ஒரு வெளிச்சம் இல்லாத கிரகம், இருள் உள்ள கிரகம். இப்ப சூரியனுங்கிறது வந்து பாத்துட்டீங்கன்னா ஒளி உள்ள கிரகம். இப்ப இருட்டுக்கு வெளிச்சத்துக்கு ஒத்து வருங்களா? ஒத்து வரும். அதனால வந்து பாத்துட்டீங்கன்னா சனி வந்து சிம்ம ராசிக்கு யோகம் இல்லை. அது மட்டும் இல்லாம விருச்சிக ராசிக்கு வந்து பாத்துட்டீங்கன்னா அங்க சனி வந்து நீச்ச கிரகமா இருக்காரு. அது மாதிரி விருச்சிக ராசிக்கும் கொஞ்சம் சுமாரா தான் இருக்கு. சனி பகவானை பத்தி பேசுறீங்க. சனி பகவானோட காரகத்துவமா இருக்கக்கூடிய தொழில்கள் என்னென்ன தொழில்கள்? கண்டிப்பாங்க. எப்பவுமே வந்து பாத்துட்டீங்கன்னா சனி வந்து பாத்துட்டீங்கன்னா இரும்பு சம்பந்தப்பட்ட வகையில தொழில். சரிங்களா? எப்பவுமே ஒரு சனி வந்து ஒரு ஸ்ட்ராங் இல்லைங்களா? இரும்பு வந்து ஒரு ஸ்ட்ராங்கா இருக்கக்கூடிய ஒரு பொருள். அப்படி இருக்கும் பொழுது சனி வந்து நமக்கு வந்து ஒரு ஜாதகத்துல சனி நம்ம ஜாதகத்துல ஒரு ஆட்சி சனி, உச்ச சனி, ஒரு அப்படி யோகக்காரன் நம்ம ஜாதகத்துல இருந்ததுன்னா அவங்க வந்து பாத்தீங்கன்னா தொழில் பண்ணலாம். வந்து பாத்தீங்கன்னா இரும்பு சம்பந்தப்பட்ட தொழில் பண்ணா அவங்க கண்டிப்பா நல்லா இருக்கும். எந்த தொழில் பண்ணாலுமே அவங்க வந்து இரும்பு வந்து மேக்சிமம் இருக்கணும். சரிங்களா? அப்படி இரும்பு சம்பந்தப்பட்ட தொழில் பண்ணா அவங்களுக்கு நல்ல யோகம். அதே மாதிரி இப்ப பாத்தீங்கன்னா இப்ப 7.5 சனி, அஷ்டம சனி சொல்றோம் இல்லைங்களா? கண்டிப்பா. சோ இதுல வந்து என்ன செய்யலாம், என்ன செய்யக்கூடாது? இப்ப 7.5 சனி வந்து பாத்தீங்கன்னா 7.5 வருஷம். அந்த 7.5 வருஷம் வந்து பாத்துட்டீங்கன்னா 3 விதமா பிரிச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் 2.5 வருஷம் வந்து பாத்தீங்கன்னா விரயச்சனி, 2வது பாதியில வந்து பாத்துட்டீங்கன்னா ஜென்மச்சனி, 3வது பாதியில வந்து பாத்துட்டீங்கன்னா பாதச்சனி. இப்ப அந்த விரயச்சனியில வந்து பாத்துட்டீங்கன்னா நம்ம சுபகாரியங்கள் பண்ணலாம். சுபகாரியங்கள் என்னதுங்க? அசையா சொத்து. இப்ப வீடு கட்டுறது, இடம் வாங்குறது, பழைய வீடு ஆல்ட்ரேஷன் பண்றது, வீட்டுல யாருக்கு திருமண ஏஜ் இருந்தா திருமணம் பண்றது, இது மாதிரி விரயச்சனியில நம்ம சுப விரயங்கள் இங்க பண்ணலாம். இப்ப ஜென்மச்சனி அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ஜென்மச்சனி தன்னுடைய ராசியில சனி உட்காரும் பொழுது அவங்களால வந்து பாத்துட்டீங்கன்னா ஒரு முடிவு எடுக்க முடியாது. ஒரு குழப்பங்கள் பண்ணும். வந்த வாய்ப்பு கூட அவங்களால பயன்படுத்திக்க முடியாது. அப்படி இருக்கும்போது அந்த காலகட்டத்துல அவங்க என்ன பண்ணணும்னா, நம்ம இந்த சொன்ன மாதிரி நீங்க வீடு கட்டுறது, இடம் வாங்குறது, பழைய வீடு ஆல்ட்ரேஷன் பண்றது இந்த விரயச்சனை நீங்க பண்ணிக்கலாம். இதே ஜென்மச்சனி வரும்போது பாத்தீங்கன்னா எது பண்ணக்கூடாது அப்படின்னா, நான் சொந்தமா தொழில் பண்றேன், ஆல்ரெடி நான் ஒரு இடத்துல ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன், எனக்கு ஒர்க் பண்ண பிடிக்கல. என்ன கேட்டீங்கன்னா அந்த ஜென்மச்சனி நடக்கும்போது தொழில ப்ராப்ளம் பண்ணும். பண்ணாத தப்புக்களை சில டயத்துல தண்டனை அளிக்க வேண்டிய சூழ்நிலை வரும். நம்ம எந்த ஒரு தப்புமே பண்ணியிருக்க மாட்டோம், மத்தவங்க தப்பு பண்ணியிருப்பாங்க, அவங்களால நமக்கு பாதிப்பாகும். அதனால அந்த ஜென்மச்சனி வரும்பொழுது நம்ம வந்து இருக்கிற தொழிலை விட்டுட்டு நம்மளே ஒரு சொந்தமா தொழில் பண்ணலாம் அப்படிங்கிற எண்ணம் வரும். அப்போ வரும்போது சொந்த தொழில் ஆரம்பிக்க கூடாதுங்க. அது மட்டும் இல்லாம வந்து பார்த்தா புதிய வாகனங்கள் ஏதாவது வந்து பார்த்துட்டீங்கன்னா எப்பவுமே 7.5 சனி வந்து பார்த்துட்டீங்கன்னா ஆசைகளை தூண்ட வைக்கும். அப்படி ஆசைகளை தூண்ட வைக்கும் போது நம்ம என்ன பண்ணுவோம்? பழைய வண்டி இருக்கு, கார் இருக்கு, அதை கொடுத்துட்டு புது வண்டி வாங்கலாம், புதிய கார் வாங்கலாம் அப்படின்னு சொல்லி எண்ணங்கள் வரும்.
அது முடிஞ்ச அளவுக்கு தவிர்த்துக்கணும். ரெண்டாவது வந்து இந்த கோல்டு மேல ஏதாவது வந்து நம்ம போடலாம், இல்ல ஒருத்தருக்கு நம்பி நம்ம ஜாமீன் கையெழுத்து போடலாம், இல்ல கடன் வாங்கி யாருக்காவது கொடுக்கலாம் அப்படின்னா அது முடிஞ்ச அளவுக்கு நம்ம தவிர்த்துக்கணும். அதே மாதிரி பாதச்சனி வந்து பாத்துட்டீங்கன்னா இந்த விஷயங்கள் நமக்கு இந்த 7.5 கொடுக்குது இல்லைங்களா, அதெல்லாம் நம்ம தக்க வச்சுக்கணும். அதே மாதிரி நீங்க கரெக்டா எந்த ஒரு விஷயம் பண்ணாலும் நீங்க யோசிச்சு நிதானமா நீங்க பண்ணும்போது கண்டிப்பா உங்களுக்கு எல்லாமே நல்லது. நம்ம அந்த டயத்துல ஏதாவது அவசரப்பட்டு ஒரு முடிவு எடுத்தோ இல்ல ஆடம்பரங்கள் நம்ம தேடி கொடுத்தோம்னா இதெல்லாம் நமக்கு வந்து சனி பகவான் நமக்கு தீமைகளா கொண்டு போய் விழுட்டும். அதனால வந்து நம்ம எது பண்ணாலும் யோசிச்சு நீங்க பண்ணும்போது கண்டிப்பா நல்ல பலன் கண்டிப்பா கொடுக்கும். நேயர்களோட சந்தேகம் என்னன்னா, இப்போ ஒரு வீட்டுல இருக்கிறாங்க, ஒருத்தர் 7.5 சனி நடக்குது, கண்டிப்பா. வீட்டுல அம்மாவுக்கு ஒரு ஜென்ம சனி நடக்குது, இன்னும் அக்காக்குன்னு எடுத்துட்டோம்னா அஷ்டம சனி நடக்குது. கண்டிப்பா. ஒரே வீட்டுல 2-3 அஷ்டம சனி ஜென்ம சனி நடக்கும்போது அந்த வீட்டுக்கு என்ன மாதிரி பலன்கள் கிடைக்கும், அந்த குடும்பத்துல எந்த மாதிரி நன்மைகளா தீமை என்ன நடக்க போகுதுங்க? என்னுடைய கஸ்டமரே நிறைய பேர் கேள்வி கேட்டிருக்காங்க. சார் என் பையனுக்கும் 7.5 சனி, என் பொண்ணுக்கும் 7.5 சனி, எனக்கு 7.5 சனி அஷ்டம சனி நடக்குதுங்க சார், இதனால என்ன நடக்கும் அப்படிங்கிறது இருக்கும். இப்போ நமக்கு வீட்டுல யாரோ ஒருத்தருக்கு 7.5 சனி நடந்தாவே பொறுமை அவசியம். கண்டிப்பா. சரிங்களா, பொறுமை அவசியம். எந்த ஒரு விஷயங்கள் பண்ணாலுமே யோசிச்சு நிதானமா பண்ணும். இப்ப இந்த 3 பேருக்கு நடக்கும் போது என்ன ஆகும்னா இப்ப வந்து ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு விடாது. இப்ப இவங்க 3 பேர் சேர்ந்து ஒரு முடிவு எடுத்தாங்கன்னா அந்த முடிவு வந்து இன்னொருத்தர் வந்து தடுக்குதான் பார்ப்பார். கண்டிப்பா. அது செயல்படுத்துறதுக்கு விடாது. அதே மாதிரி வந்து பாத்துட்டு இப்ப நீங்க ஒரு முடிவு எடுக்கிறீங்கன்னா உங்க மிஸ்ஸஸ் ஒரு முடிவு எடுத்தாங்கன்னா உங்க மிஸ்ஸஸ் முடிவு எடுக்கிற முடிவு உங்களுக்கு பிடிக்காம போகலாம். இதனால வந்து பாத்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு அந்த 7.5 சனி நடக்கும் போது ரொம்ப ரொம்ப அவசியம் தெய்வத்தினோட வழிபாடுகள் அதிகமா இருக்கணும். சரிங்களா, அதனால வந்து ரொம்ப அகல்கால் வைக்காம ஆடம்பரங்கள் வைக்காம இருக்காம முடிஞ்ச அளவுக்கு நம்மளால என்ன பண்ண முடியும் அகல்கால் வைக்காம கொஞ்சம் நம்ம இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. அது முடிஞ்ச அளவுக்கு இந்த 7.5 சனி நடக்கும்போது ஒரே இடத்துல எல்லாத்துக்கும் நடக்கும்போது ரொம்ப அமைதியா இருக்கும். நீங்க வந்து ரொம்ப ஆவேசப்பட்டோ ஒரு கோபத்துல எடுக்கிற முடிவோ அவசரப்பட்டு பேசுற வார்த்தைகளை வந்து கொஞ்சம் கவனமா இருக்கும். அது மட்டும் நீங்க கொஞ்சம் பொறுமையா நிதானமா இருந்தாவே கண்டிப்பா உங்களுக்கு நல்லது பண்ணுவாரு. அதே மாதிரி இப்ப நான் என்னன்னா, இப்போ ஒருத்தர் 7.5 சனி நடக்குது அப்படின்னா, இந்த முதல் சுத்து, 2ஆம் சுத்து, இந்த 3ஆம் சுத்துன்னு சொல்றாங்க. ஆமா. சோ அந்த சுத்து என்ன கணக்குங்க? எதனால இந்த இப்போ முதல் சுத்துனா என்ன நடக்கும், 2ஆம் சுத்துனா என்ன ஆக போகுது அப்படிங்கிற மாதிரி ஒரு டீடைல் சொல்லலாங்களா? கண்டிப்பா. இப்ப வந்து பாத்துட்டீங்கன்னா 7.5 சனிங்கிறது 24 வருஷத்துக்கு ஒரு டைம் வருது. அப்படி வரும்போது இப்போ குழந்தையா இருக்கும்போது அந்த 7.5 சனி வந்து பெரிய பாதிப்புகள் கொடுக்காது. இப்ப அந்த சின்ன வயசுல வர்ற 7.5 சனி நம்ம பிறக்கும் போதே ஜென்ம சனியோ இல்ல 7.5 சனியோ வந்திருக்கலாம், இல்ல ஒரு 2 வயசுக்கு அப்புறம் கூட 7.5 சனி வந்துடலாம். அப்படி வரும்போது அந்த 10 வயசுக்குள்ள வரும்போது நமக்கு பெருசா அந்த அந்த டயத்துல நம்ம வந்து எதுவுமே நம்ம பண்ண மாட்டோம். இதே ஒரு 20 வயசுக்கு மேல வந்து வரும்போது நம்ம என்ன பண்ணுவோங்க, திருமணம், கல்வி, தொழில் இது எல்லாமே வரும். அப்படி அந்த டயத்துல வரும்போது வந்து பாத்துட்டீங்கன்னா நம்ம கவனமா இருக்கணும். இப்போ வந்து நம்ம காலேஜ் போறோம், வண்டியில போறோமெல்லாம் கொஞ்சம் கவனமா இருக்கணும். ஏன்னா அந்த டயத்துல வந்து நம்ம ஆடம்பரங்கள் எல்லாம் பண்ணும்போது 2வது சுத்துங்கிறது பாதிப்பாயிரும். இப்ப 2வது சுத்து வரும்போது நம்ம என்ன ஆகும், ஒரு 18 வயசுக்குள்ள இருந்து ஒரு 25 வயசுக்குள்ள அந்த டயத்துல வரும். இல்லைன்னா 25 டு 31 32 வயசுக்குள்ள வந்துடும். அந்த டயத்துல வரும்போது கொஞ்சம் கவனமா இருக்கணும். இப்ப 3வது சுத்து வரும்போது வந்து பாத்தீங்கன்னா ஒரு 55 60 வயசுல வரும். அப்படி அந்த 60 வயசுல வரும்போது என்னன்னா நம்ம அந்த டயத்துல வந்து உடல் ஆரோக்கியம் கண்டிப்பா கவனமா பார்த்துக்கணும். அதுல வந்து பெருசா பாதிப்புல இருக்குது. பட் நம்ம செய்யக்கூடிய செயல் வந்து கொஞ்சம் கவனமா இருக்கும். இப்ப நிறைய பேர் கேட்கறது என்னன்னா, இப்ப அஷ்டம சனியில கல்யாணம் பண்ணக்கூடாது, கண்டிப்பா. அஷ்டம சனியில தொழில் பண்ணக்கூடாது அப்படிம்பாங்க, இந்த வீடு கட்டக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. சோ இந்த மாதிரி உண்மையில அஷ்டம சனியில எதுவுமே பண்ணக்கூடாதா? இல்ல கண்டிப்பாங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா 7.5 சனிங்கிறது 7.5 வருஷம். அஷ்டம சனிங்கிறது 2.5 வருஷம். அந்த அஷ்டம சனி வந்து பாத்தீங்கன்னா நம்மளை எல்லாம் ஆட்டி படைக்கக்கூடிய ஒரு இதுனா அஷ்டம சனி தாங்க. அந்த அஷ்டம சனியில வந்து பாத்துட்டீங்கன்னா ஒரு திருமணம் வந்து பாத்துட்டீங்கன்னா நம்ம சந்தோஷமா எடுத்து நம்ம பண்ணுவோம். அந்த அஷ்டம சனி நடக்கும்போது கணவன் மனைவிக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வர்றது ரொம்ப கஷ்டம். ஏன்னு கேட்டீங்கன்னா அவங்களே வந்து பார்த்தா அவங்களோட கேரக்டர் அவங்களுக்கே தெரியாது. அந்த டயத்துல வந்து நம்ம புதிய சொந்தங்களோ இல்ல ஒரு பொண்ணை மேரேஜ் பண்ணும்போது பையன் மேரேஜ் பண்ணும்போது அவங்க 2 பேர்த்துக்குள்ள அந்த அண்டர்ஸ்டாண்டிங் வர்றது கஷ்டம். அதனால வந்து அந்த புது தம்பதிகள் வந்து பார்த்துட்டு நம்ம திருமணம் பண்ணி வச்சா அவங்க லைஃப்ல ஆரம்பத்திலே பிரச்சனை வந்துடும். நிறைய பேர் வந்து பார்த்தா இந்த அஷ்டம சனியில வந்து மேரேஜ் பண்ணும்போது என்ன ஆகும்னா டைவர்ஸ் ஆயிடுவாங்க. அவங்க 2 பேர்த்துக்குள்ள அண்டர்ஸ்டாண்டிங் இருக்காது, பிரச்சனைகள் வரும், சின்ன விஷயத்துக்கெல்லாம் பிரச்சனை வரும். ஆனா மெயினா அஷ்டம சனிலங்கிறது நம்ம வந்து திருமணம் பண்றது ஒரு சுப விரயம் தாங்க. பட் என்னன்னா திருமணம் பண்ணாலுமே கவனமா இருக்கணும். அதான் நான் சொன்ன மாதிரி ஒரு அகலக்கால் விற்கிறது ஆடம்பரங்கள் தவிர்த்துக்கிட்டாவே அவங்களோட லைஃப்ங்கிறது அஷ்டம சனியில நல்லா இருக்கும். 7.5 சனி போது எந்த தெய்வத்தை கும்பிடணும், எந்த தெய்வத்தை கும்பிட்டா நம்மளுக்கான அந்த கர்ம வினையை நம்ம போக்கிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு இதை சொல்லலாம். இந்த 7.5 சனி நடக்கும்போது நமக்கு வந்து பாத்தீங்கன்னா மெயின் தெய்வம் வந்து பாத்தீங்கன்னா முக்கிய கடவுள் வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா விநாயகர். விநாயகர் ஆஞ்சநேயர் தான் மெயினுங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா சனி வந்து பாத்துட்டீங்கன்னா
ஈஸ்வரனை கூட பிடிச்சிருச்சு. சனி வந்து சிவனை கூட பிடிச்சிருச்சு. அதனாலதான் சனீஸ்வரன் நம்ம சொல்லுவோம். இப்ப வந்து பாத்தீங்கன்னா விநாயகர் ஆஞ்சநேயர் மட்டும்தான் சனி பகவான் பிடிக்கல. அப்படி இருக்கும்போது அந்த தெய்வத்துக்கு சனிக்கிழமை அன்னைக்கு நீங்க என்ன பண்ணணும்னா காலையில எந்திரிச்சு விநாயகருக்கு வந்து பாத்துட்டீங்கன்னா பச்சரிசி இருக்கு இல்லைங்களா, அந்த பச்சரிசியில வந்து விநாயகரை சுத்தி ஒரு கோலம் மாதிரி போடலாங்க. அதே மாதிரி சனிக்கிழமை அன்னைக்கு காகத்துக்கு வந்து எள்ளு சாதம் வைக்கலாம். அதே மாதிரி சனிக்கிழமை அன்னைக்கு ஒரு எள்ளு மிட்டாய் வந்து நீங்க கோயிலுக்கு போய் விநாயகருக்கு போய் ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு எள்ளு மிட்டாய் தானங்கள் பண்ணலாம். அப்படி அந்த சனி பகவான் அன்னைக்கு சனிக்கிழமை அன்னைக்கு விநாயகர் ஆஞ்சநேயரோட வழிபாடுகள் நீங்க பண்ணும்போது அந்த சனியோட பாதிப்பும் தாக்கமும் கொஞ்சம் கம்மியாகும். அதனால விநாயகரோட வழிபாடுகளும் ஆஞ்சநேயரோட வழிபாடுகளும் கட்டாயம் இருக்கணும். அது மட்டும் இல்லாம சனிக்கிழமை வந்து அசைவ உணவுகள் தவிர்த்துக்கிறது ரொம்ப நல்லது. அதை தவிர்த்துக்கிட்டாவே அவங்களுக்கு வந்து அந்த ஒரு வாரம் வந்து பாத்துட்டீங்கன்னா எந்த வாரம் அவங்க கரெக்டா வந்து அசைவ உணவுகள் தவிர்த்துக்கிட்டு கரெக்டா தெய்வத்தை வழிபாடுகள் பண்ணாங்க அந்த ஒரு வாரமே அவங்களுக்கு பாசிட்டிவா இருக்கும். அதனால அந்த தெய்வத்தை வழிபாடுகள் பண்ணும்போது அந்த சனியோட பாதிப்புகள் கொஞ்சம் விலகும். சூப்பரா சொல்லியிருந்தீங்க. ஏன்னா சனிக்கிழமை அசைவ உணவை தவிர்க்கிறது ரொம்ப சூப்பரான விஷயம் தான். நிறைய பேர் அதை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கு. அதுக்கான பலனும் வந்து அவங்களுக்கு கிடைச்சிருக்கு. ஸோ ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட்டை சொல்லியிருந்தீங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோ சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் மணிகண்டன் பிரபாகரன். நன்றி, வணக்கம்.